தமிழக தேர்தல் களத்தில் எல்லா முக்கிய பிரமுகர்களும் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து சென்ற மாதிரி பல முக்கிய நடிகர்களும் நீண்ட வரிசையில் காலை தொடங்கி மதியம் வரை நேரத்துக்குள்ளே வந்து வாக்களித்து விட்டு தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி சென்றாங்க. ஆனால் அத்தனை நடிகர் வந்து வரிசையில் நின்று வாக்களித்து விட்டு சென்றாலும் கூட ஒட்டுமொத்தமான விமர்சனங்களும் ஒட்டுமொத்தமாக பேசப்படுற ஒரே விஷயமா இருக்கிறது நம்ம தல அஜித்துடைய விவகாரம் தாங்க. இவர் வழக்கம் போல ஒவ்வொரு ஆண்டும் தேர்தலின் போது என்ன வேலைகள் இருந்தாலும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக எந்த ஊர்ல இருந்தாலும் உடனடியாக சென்னைக்கு வந்து தன்னுடைய வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்து வாக்களிப்பதை வழக்கமாக வச்சிருக்காரு நடிகர் அஜித். அந்த வகையில் இந்த ஆண்டும் தேர்தல் நேரத்தில் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாம திரைத்துறை பிரபலங்கள் எல்லோரும் வரிசையில் நின்று வாக்களிப்பது போல அஜித்தும் தன்னுடைய வழக்கம் போல இந்த முறை தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக காலை நேரத்தில் அதுவும் சீக்கிரமாவே வந்து வாக்குச்சாவடிக்கு தனது வாக்கு பதிவு செய்ய சென்னை திருவான்மையில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்தாரு. முதலாளா அவர் வந்து வரிசையில் நின்று வாக்களித்ததை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் மட்டுமல்ல ஏராளமான பொதுமக்களும் கூட அவருடைய வருகையை பார்த்து அசந்து போனாங்க. காரணம் என்னன்னா வெள்ளை நிற கோட்டு சூட்டெல்லாம் அணிஞ்சு அஜித் தலை வந்து நின்று ஸ்டைல பார்க்கும் போது ரசிகர்கள் மத்தியில மட்டும் இல்ல பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவிலான தேர்தல் திருவிழாவே களை கட்டுனது அந்த வாக்குச்சாவடி மையத்தில் காண முடிஞ்சது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் வழக்கம் போல எல்லா வாக்குச்சாவடியிலும் ஏற்பாடு செய்யப்பட்டது போல அந்த வாக்குச்சாவடியிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு முக்கிய பிரமுகர்கள்லாம் வரக்கூடிய இடங்களில் கூடுதலா சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழக்கமா தேர்தல் ஆணையம் செய்வது வழக்கம். அந்த வகையில இந்த வாக்குச்சாவடி மையத்திலும் பாதுகாவலர்களை ஏற்பாடு செய்திருந்தாங்க. ஆனா வழக்கம் போல அஜித் மக்கள் கூட்டம்லாம் வரதுக்கு முன்னாடி தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும் சொல்லிட்டு நடிகர் அஜித் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக அந்த வாக்குச்சாவடி மையத்துக்குள்ள வந்தாருங்க. வழக்கம் போல வாக்குச்சாவடி எந்திரத்து முன்பாக நின்று தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு வெளியே வந்தாரு. அஜித் வெளியே வந்தபோது செய்தியாளர்கள் அவரை நைஸா படம் எடுக்கிறன்ற பேர்ல புகைப்படம் எடுப்பது போல அவருடைய கை ஆக்ஷன் எல்லாம் காட்டணும்னு சொல்லி விரும்பி கேட்டாங்க. ஆனாலும் கூட தலை தன்னுடைய நிலைப்பாடுல எந்த விஷயத்தையும் காட்டிக்காம நேரா வாக்களித்து விட்டு தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டோம் என்ற மகிழ்ச்சியை மட்டும் தன்னுடைய புன்னகை சிரிப்பில் காமிச்சு விட்டுட்டு இந்த தேர்தலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு செய்தியாளர்கள் நைஸா அவரிடத்துல கேள்வி கேட்டாங்க. அப்போ எதுவும் அவர் பதில் சொல்லாம தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றம் தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பதிவுகளை அவர் சொல்லிட்டு வெளியே வராரு. ஆனா அவர் சொன்னது வந்து இவங்க கேட்ட கேள்விக்காக இல்லைங்க, தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வர்ற இவங்க மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி எதுவும் தேவையில்லையா அப்படின்னு சில செய்திகள் ஊடகங்கள்ல தங்களுக்கான செய்தியாக தாங்களே தீனி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவிலான விமர்சனங்களையும் வைரலை ஏற்படுத்தி வரும் நிலையில அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாத பொருளாகவும் நேற்றைய தினத்தில் பேசப்பட்டுச்சுங்க. ஆனா அஜித் எந்த அரசியல் நோக்கத்தோடும் எந்த விளக்கத்தையும் அளிக்காம தேவையில்லை அப்படின்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு போகிறதுக்காக முயற்சி செய்ததை சில பேர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆசைக்கேற்ப மாதிரியான கற்பனை குதிரைகளை வளர்க்க விட்டு பல விதமான செய்திகளை வலைத்தளங்களில் உலாவிட்டாங்க. இந்த நிலையில தான் அஜித் எந்த கருத்தையும் உண்மையாக தெரிவிக்கலைங்க. அவருக்கு எந்த நோக்கமோ எந்த அரசியல் தலைவர்களை பற்றி எந்த நிலைப்பாடுகளையும் தன்னுடைய முடிவுகளை எதையும் சொல்ல மாட்டாருங்க அப்படின்றதுலையும் தெளிவிச்சிட்டதோடு அஜித் சில கருத்து தெரிவிச்சாரு, அது உண்மைதானா அப்படின்ற கேள்வியை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இடத்தும் செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன சொல்றாரு, அஜித் நல்ல கருத்தை தாங்க தெரிவிச்சிருக்காரு, அவர் கருத்துக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுருக்கமா அவருடைய கருத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு செய்துட்டாரு. ஆனா இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும், அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அஜித்துடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா ஒரு அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை அறிவிச்சிருக்காரு. வாக்களித்து வெளியே வந்த அஜித் எந்தவித அரசியல் கருத்தையும் தெரிவிக்கலைங்க, மாற்றம் தேவையில்லை என்ற மாதிரி அவர் எந்த கருத்தையும் சொல்லவில்லைங்க, பேட்டியெல்லாம் இப்ப தர முடியாது, தேவையில்லை என்ற பொருளை தான் அவர் கையசைச்சிட்டு வந்தார். அதை சில பேர் செய்தியாக எடுத்துட்டு அவர் அஜித் ஏதோ கருத்து சொன்ன மாதிரி சில சமூக வலைத்தள கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. ஏங்க எல்லா நடிகரும் வந்து வாக்களிச்சுட்டு போகும்போது எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை எதுவும் சொல்லாமல் போகும்போது அஜித் மட்டும் என்ன சொல்லிட போறாரு? அஜித் சொன்னதாக சொல்லி இப்படி பிரபலங்களான பேரை கெடுக்கிற விதத்தில் சில செய்திகளை வெளியிடுவது சரியில்லைங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் பொதுத்தளங்களில் எதிர்த்துடுகிறது. மாற்றத்தை எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க என்பது இயல்பான விஷயம்தான். ஆனால் அஜித் எந்த மாற்றத்தை வேணும் எந்த மாற்றம் வேணான்ற நிலைப்பாட்டில் எந்த கருத்தையும் சொல்ல போது இவங்களாகவே சில செய்திகளை போட்டு சர்ச்சையை கலப்புறது சரிதானா அப்படின்ற கேள்விகளும் நெட்டிசன் மத்தியில் விமர்சித்து வராங்க. தலை எப்பவுமே தன்னுடைய ரூட் உண்டு, தான் வேலை உண்டுன்னு தனியா இருக்கிற ஆளுங்க, தலையை இந்த விஷயத்திலெல்லாம் கொண்டு வந்து தலையை உருள விடாதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லி வராங்க அஜித்துடைய ரசிகர்கள்.